ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா நவராத்திரி வழிபாடு. வீட்டில் கொலு வைக்கிறவங்க கொலு வச்சு வழிபாடு செய்வாங்க. அப்படி பழக்கம் இல்லாதவங்க வீட்டில் அம்பிகையின் படம் வச்சு எப்படி எளிமையா வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க என்ன திருவுருவப்படம் வைக்கிறீங்களோ அந்த படத்தை எடுத்து நல்லா சுத்தமா தொடச்சு அதற்குரிய மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். இந்த மழை காலத்துல துவக்கமாகும் இந்த நவராத்திரி உலகமும் குடும்பமும் செழிக்க வேண்டும் என அம்மனிடம் வேண்டிக் கொண்டு வழிபடும் நாள் தான் இந்த நவராத்திரி. நவராத்திரி என்பது அம்பிகையை நம்முடைய வீட்டில் எழுந்தருள செய்து வழிபட்டு அம்பிகையின் அருளை பெறுவதற்குரிய காலம்தான். புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி தசமி வரையிலான 10 நாட்களும் நவராத்திரி காலமாகும். 9 இரவுகள் 10 பகல்கள் கொண்டது நவராத்திரி. இதில் முதல் 9 நாட்கள் அம்பிகையின் 9 வடிவங்களிலும் 10வது நாளில் மகிஷாசுர மர்த்தினியாகவும் வழிபட வேண்டும். முதல் 9 நாட்கள் நவராத்திரியாகவும் 10வது நாள் தசரா அல்லது விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி வழிபாட்டை பொதுவா 4 முறையில கொண்டாடுவாங்க. 1 கொலு வச்சு வழிபாடு செய்வது, 2வது கலசம் வைத்து, 3வது அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. எதுவுமே செய்ய முடியாதவங்க வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் படத்தை வைத்து அதற்கு முறையாக பூஜைகள் செய்து நெய்வேத்தியம் படைத்து எளிய முறையில் வழிபாடு செய்யலாம். கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க ஒரு மணப்பலகையில வாழை இலை வச்சு அதற்கு மேல பச்சரிசி பொரப்பி அதன் மீது ஒரு கலசத்துல புனித நீர் நிரப்பி தேங்காய் மாவிலை வைத்து தினமும் அந்த கலசத்திற்கு பூக்கள் போட்டு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். அகண்ட தீபம் வழிபாடு எப்படி செய்யணும்னா, ஒரு அகலமான மண் அகல எடுத்துக்கோங்க. நல்ல நீளமான திரி போட்டுக்கோங்க. அந்த தீபம் எரிவதற்கு தேவையான எண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்யணும். விளக்கு மட்டும் எக்காரணம் கொண்டு அணையக்கூடாது. இந்த நவராத்திரி ஃபுல்லாவே அந்த அகண்ட தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அகண்ட தீபம்னாலே அணையா தீபம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த தீபம் அணையாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. சிம்பிளாக நம்ம படத்தை வச்சு வழிபாடு செய்கிறவங்க எப்படி வழிபாடு செய்கிறாங்கன்னா, நம்ம உங்கள் வீட்டில் என்ன அம்மன் படம் இருக்கோ அந்த அம்மன் படத்தை வச்சு அந்த அம்மனுக்கு தினமும் பூக்கள் வைத்து நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யணும். இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யணும். நான் இப்போ செஞ்சிருக்கிற வழிபாடு என்னதுன்னா, படத்தை வச்சு எப்படி எளிமையாக வழிபாடு செய்கிறது, 2வது அகண்ட தீபம் வைத்து எப்படி எளிமையாக வழிபாடு செய்கிறது பற்றி தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ அகண்ட தீபம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டிலையும் ஒத்தைப்பட வர்ற மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த அகலுக்கும் அப்படி தான். இப்போ நான் கொஞ்சம் சின்ன அகல் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் நீங்கள் அகண்ட தீபம் ஏற்றும்போது இதை விட கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் தீபம் எரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நவராத்திரி ஃபுல்லாக அந்த தீபம் எரியறதுக்கு கரெக்டாக இருக்கும்னா கொஞ்சம் பெரிய அகலாக பார்த்து எடுத்துக்கோங்க. மங்களகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம், அதுக்கு மேலே கொஞ்சம் அர்ச்சதையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அகலை வச்சாச்சு. திரி அதே மாதிரி நீங்கள் போடும்போது நல்ல பெருசாக போட்டுக்கோங்க. நவராத்திரியில் நீங்கள் அகண்ட தீபம் ஏற்றும் போது திரி கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. இந்த நவராத்திரி 9 நாட்களும் ஃபஸ்ட்டு 3 நாள் துர்க்கை அம்மன் வழிபாடு, அடுத்த 3வது நாள் லட்சுமி தேவி வழிபாடு, அதுக்கப்புறம் 3 நாள் சரஸ்வதி வழிபாடு, 10வது நாள் விஜய சாமுண்டீஸ்வரியை வணங்குகிறோம். இந்த நவராத்திரியின் முக்கிய நோக்கமே நாம் எல்லோரும் ஒன்றே, அனைத்து இறைசக்தியும் வடிவமே என்று உணர்த்துவதுதான். துர்க்கையம்மன், லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 இறைசக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷன் எனும் அரக்கனை அழிப்பதே நவராத்திரி வரலாறுன்னு சொல்றாங்க. இப்ப நான் இன்னைக்கு படம் வழிபாடுனா துர்க்கை அம்மனை வச்சுதான் படம் வழிபாடு செய்திருக்கேன். துர்க்கையை வணங்கினா தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்து மன உறுதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லட்சுமி தேவியை வணங்கினால் பொன் பொருள் நல்ல ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடு கருணை மனிதநேயம் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி தேவியை வணங்கும் போது ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மனைவில துர்க்கை அம்மனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே ஒரு பூஜைனாலே முழுமுதற் கடவுளான மஞ்சள் பிள்ளையார் வச்சிருவேன். அதுக்கப்புறம் சுவாமிக்கு நம்ம பானகம் வச்சாச்சு.
இந்த அகண்ட தீபம் வந்து அம்பிகையா நினைச்சு இதற்கும் நம்ம வந்து பூ வச்சு நல்ல அலங்காரம் செய்து மனதார வழிபாடு செய்யணும். நெய்வேத்தியமா இன்னைக்கு வந்து வெண்பொங்கல் தாங்க செஞ்சிருக்கேன். இந்த பொதுவாகவே இந்த நவராத்திரியில் அம்பாளுக்கு விதவிதமான சுண்டல் பாயாச வகைகள் நிவேதனம் செய்யப்படும். ஏன்னா அறிவியல் ரீதியாகவும் இதற்கு காரணம் உண்டு. தேவர்களுக்கு சிவன் விஷ்ணு அமிர்தம் தந்து அவர்களை காத்தது போல் பூமியில் உயிர் வாழ மழை என்னும் அமிர்தத்தை தருகிறார்கள். இதனால் பூமி சக்தி பெறுகிறது. அந்த சக்தி என்னும் பெண்ணுக்கு பூமியில் விளைந்த விதவிதமான தானியங்கள் அவர்களுக்கு நெய்வேத்தியமாக செய்து வழிபாடு செய்கிறோம். அதிலும் சுண்டல் வந்து ரொம்ப பிரதானம் இடம் பெற்றது. நவராத்திரி காலம் இந்த புரட்டாசி ஐப்பசி அடைமழை ஏற்படும். இதனால் வந்து தோல் நோய் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும். இந்த தோல் நோயை தடுத்து நிறுத்தும் சக்தி வந்து சுண்டலுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால கொழுல சுண்டல் இல்லாம இருக்காது. இன்னும் சில குறிப்புகள் இருக்கு. நவராத்திரியை பத்தி இன்னும் 10 குறிப்புகள் நான் இது சொல்றேன். முதல்ல வந்து சோழர் காலத்திலே இந்த நவராத்திரி திருவிழா கொண்டாடப்பட்டுச்சு. இரண்டாவது வந்து நவராத்திரி நாட்களில் பெண்கள் கன்னியா பூஜை செய்வதால் சகல செல்வம் பெறும்னு சொல்லுவாங்க. மூன்றாவது, விஜயதசமி தினத்தன்று பெருமாள் கோவில்களில் வன்னி மரக்கிளையை வைத்து அதில் பெருமாளை எழுந்தருள செய்து பூஜை நடத்துவார்கள். இந்த வழிபாட்டில் நம்ம கலந்து கொண்ட கிரக தோஷம் நீங்கும்னு சொல்லுவாங்க. நான்காவது, நவராத்திரி பண்டிகை முதல்ல ராமர் தான் கொண்டாடியதாக புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. ஐந்தாவது, நவராத்திரி நாட்கள்ல இரவு 7 மணி முதல் 9:30 மணி வரை தேவி வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும். ஆறாவது, ஈசனும் அம்மையும் ஒன்று சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுகின்ற தரிசனத்தை 9 நாட்களும் நம்ம பார்த்தோம்னா நவராத்திரி பூஜை செய்த பலன் நமக்கு கிடைக்கும். ஏழாவது, நவராத்திரி நாள்ல வரும் சப்தமி திதி என்று வழிபட்டால் ஸ்ரீ ஹயகிரிவர் பெருமாளின் அருளை பெறலாம். அன்று லலிதா சகஸ்ர நாமத்தை சொல்வதால் கூடுதல் பலன் கிடைக்கும். எட்டாவது, பிரம்ம நவராத்திரி, கிருஷ்ண நவராத்திரி, ரிஷி நவராத்திரி, தேவ நவராத்திரி, பஞ்சகல்ப நவராத்திரி, பாக்கிய நவராத்திரி, போக நவராத்திரி, தாத்பரிய நவராத்திரி, சர்க்குரு நவராத்திரி, தேவாத நவராத்திரி, தாத்பரிய நவராத்திரி என்று பல வகை நவராத்திரிகள் உள்ளன. ஒன்பதாவது, பங்குனி மாசம் அமாவாசைக்கு பிறகு பிரதமையில் தொடங்கும் லலிதா நவராத்திரி, மாசி மாதம் வரும் ராஜ மாதங்கி நவராத்திரி, ஆடியில் வரும் மகா வாராகி நவராத்திரி, புரட்டாசியில் வரும் சாரத நவராத்திரி ஆகிய 4 நவராத்திரிகளும் பெண்கள் கடைபிடித்தால் அம்பிகையின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்றாங்க. பத்தாவது, அனைத்திலும் தேவியே உள்ளாள் என்பதை உலகுக்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்களில் கொலு வைக்கப்படுகிறது. 12வது, நம்ம வீட்டுல கொலு வச்ச அம்பிகை அனைத்து அம்சமாக வீட்டில் எழுந்தருளி விட்டாள் என்பது நம்பிக்கை. 12வது, ஒரு நவராத்திரிக்கு கொலு வைத்தால் பிறகு வாழ்நாள் முழுவதும் நவராத்திரி நாட்கள்ல கொலு வைக்க வேண்டும் என்கிறார்கள். நவராத்திரியில சுண்டல் வைப்பதற்கு காரணம் வந்து நவதானிய சுண்டல் நவகிரக நாயகர்களை திருப்திப்படுத்தும் கோள்களால் வரக்கூடிய துன்பங்களை தடுக்கும். நவராத்திரி கோலத்தை செம்மண் கலந்து போட்டால் அம்பாள் மனமகிழ்ந்து வருவார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நவராத்திரி 9 நாட்களுமே வாசலில் மாவிலை கட்டி பூஜை செய்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும். கொலு வைத்திருப்பவர்கள் அதன் முன் நவகிரக கோலம் போட்டால் அம்பாள் அனுகிரகமும் நவகிரக பலன்களும் கிடைக்கும். நவராத்திரி 9 நாட்களும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு பரிசு பொருட்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்து அனுப்ப வேண்டும். அதே மாதிரி நவராத்திரி 9 நாட்களுமே சர்க்கரை பொங்கல், உளுந்த வடை நெய்வேத்தியம் செய்தால் இன்னும் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். நவராத்திரி தொடர்பான ஸ்லோகம் மந்திரம் தெரியவில்லையா? கவலைப்படாதீங்க. ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நம என்பதை 108 தடவை சொன்னாலே போதும். அதற்குரிய பலன்கள் நமக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். வீட்டில் அகண்ட தீபம் வச்சு எப்படி நவராத்திரி வழிபாடு செய்யணும், அல்லது வீட்டில் எளிமையான சாமியோட திருவுருவப்படத்தை வச்சு எப்படி வழிபாடு செய்யணும் என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.